இதுக்கு நான் இன்னைக்கு நேற்று இரவு நம்ம வீட்டுல செஞ்சு மிச்சமான 5 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் நம்ம கையாலேயே ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளா பிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு மிக்ஸியில கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் ரொம்ப பவுடரா அரைச்சிடக் கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பா உதிரி உதிரியா இப்படிதான் இருக்கணும். அடுத்து ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் சூடானதும் 12 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு, இந்த முந்திரி பருப்பு லேசா பொன்னிறமாகிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். அடுத்து நாம அரைச்சி வச்ச சப்பாத்தி இருக்கு பாத்தீங்களா, அதையும் இதே கடாயில சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நாம அரைச்சு சேர்த்த சப்பாத்திய ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வறுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி நாம சேர்த்த நெய்யோட நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாயை எடுத்துடலாங்க. நாம வறுத்த சூடு ஆறுறதுக்குள்ள இதோட 25 ml அளவுக்கு பால், 250 கிராம் அளவுக்கு சின்ன சின்னதா தட்டுன வெல்லம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போதே நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, வெல்லம் லேசா உருகி நாம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இத நம்ம உள்ளங்கை பிடிக்கிற அளவுக்கு எடுத்து நம்ம கையாலேயே நல்லா அழுத்தி அழுத்தி அழகா லட்டு போல பிடிச்சுக்கலாங்க. எவ்வளோ அழகா லட்டு பிடிச்சாச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே சுவையான சப்பாத்தி லட்டு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. உங்க வீட்டுல மிச்சமான சப்பாத்தி இருந்தா மிஸ் பண்ணாம இதை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறதோட ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட.